வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. நடிகர் பிரபாஸ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் திரைப்படம் கல்கி 2898 AD. இது பிரபாஸின் 23வது படம். இப்படத்தை நாக் அஸ்வின் இயக்குகிறார். ரூபாய் 600 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தில் ராணா டக்குபதி, கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். இப்படம் வைஜெயந்தி மூவிஸின் 50வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் பிரபாஸின் வாகனமாக அவரது நண்பராக புஜ்ஜி என்கிற கார் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சமீபத்தில் இந்த காரை மும்பையில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்வு ஒன்றில் அறிமுகப்படுத்தினார்கள். இந்த காரை பிரபலமான மகேந்திரா நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இந்த கார் அறிமுகப்படுத்தப்பட்டதும் தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா, பிரபல பார்முலா கார் ரேஸ் வீரர் நரேன் கார்த்திகேயன் ஆகியோர் இந்த புஜ்ஜி காரில் சில ரவுண்டுகள் அடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளனர். இந்த காரை ஓட்டி பார்த்துவிட்டு இது குறித்து நாக சைதன்யா கூறும்போது இது ஒரு தொழில்நுட்ப அதிசயம் என்றே கூறினார். அதேபோல் நரேன் கார்த்திகேயன் கூறும்போது இதில் பயணிக்கும் போது ஏதோ விண்வெளியில் இருப்பது போன்றே உணர்ந்தேன் என்று கூறியுள்ளார். இந்த கார் சென்னையில் உள்ள மகேந்திரா நிறுவனத்தில்தான் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஆனந்த் மகேந்திரா வெளிப்படுத்தியுள்ள ஒரு பதிவில், இயக்குனர் அஸ்வினின் எதிர்காலத்தை குறித்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் அளவிற்கு எங்களால் ஒரு வாகனத்தை செய்து கொடுக்க முடிந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்த கார் தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகித்த சென்னையை சேர்ந்த வேலு மற்றும் அவருடைய குழுவினருக்கு தான் பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மகேந்திரா நிறுவனத்தின் XUV 700 காரை உருவாக்கியதில் பெரும் பங்கு வேலுவிற்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆனந்த் மகேந்திராவின் அந்த பதிவிற்கு தனது மரியாதை கலந்த நன்றிகளையும் நமது நாட்டில் உள்ள திறமையான வல்லுநர்களை பற்றியும் பாராட்டி பேசியிருக்கிறார் இயக்குனர் நாக் அஸ்வின். I'm still in shock. Super, like a spaceship. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.